நிறைய தோஷங்கள் இருக்கு. ஜாதகத்தை திறந்தாலே அவ்வளவு தோஷம் இருக்கு. உனக்கு வேற வழியே இல்லப்பா, போய் முருகனை பிடிச்சிக்கோ, உன் தோஷம் எல்லாம் போயிடும் அப்படின்னுவாங்களே, இது உண்மையா? நிச்சயமா. முருகன் கூட இருக்கும்போது எனக்கு என்னடா வந்துடும், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் சண்முகமும் எனக்கு முன்வந்து தோன்றிடனே. முருகன் முன்னாடி நிற்கிறாரு. எனக்கு ராகு என்ன பண்ணிடும், கேது என்ன பண்ணிடும், சந்திராஷ்டம் என்ன பண்ணிடும், செவ்வாதோஷம் என்ன பண்ணிடும், எதுவும் என்ன இன்னும் பண்ணாது. ஏன்னா நீ என்கிட்ட வரணும்னா முருகனை தாண்டி தான் வரணும். எனக்கு அருணகிரிநாதர் சொல்றார், வலத்தும் இடத்தும் புறத்தும் எது இருக்குன்னா மயில் சுற்றிக்கிட்டே இருக்குமா, அதை தாண்டி நீ என்கிட்ட முடிஞ்சா வந்துருன்னு அருணகிரிநாதர் போடுறார், கொஸ்டின் பண்றார். இதுக்கு மேல ஒரு இதே வேண்டாம். முருகப்பெருமானை நம்புறவங்க, முருகப்பெருமானை வழிபடவர்களுக்கு எந்த தோஷமும் எந்த கவலையும் எந்த துன்பமும் ஒன்றும் பண்ணாது.